நான் ஒரே ஒரு முறை மட்டும் கேட்ட கதை. யசோதா அம்மா சொன்னதாம், ஒரு சாமானிய உருண்டை கதை இல்ல இது. இது பேசும் உருண்டை கதை. ஒரு நாள் யசோதா அம்மா பக்கத்துல இருக்கும் எல்லா பசங்களுக்கு பசு பாலை 1/2 லிட்டரா புடிச்சிட்டு வந்துட்டு வீட்டுல ஒரு சூப்பரான லட்டு செய்தாராம். அந்த லட்டுவின் வாசனை மட்டும் பட்டாலே வாயில தண்ணி வரும். அப்போ அம்மா சொல்லறாங்க, இந்த உருண்டை யாருக்கும் இல்ல, இது நல்ல மனசுள்ள குழந்தைக்கு மட்டும்தான். எதுக்கும் என் கிருஷ்ணன் வரட்டும், அவனுக்குத்தான் கொடுக்கணும். அதுவரைக்கும் அந்த உருண்டை ஒரு பித்தளை தட்டுல வச்சு மூடி வச்சிட்டாங்க. ஆனா என்னாச்சு தெரியுமா? அந்த உருண்டை திடீர்னு பேச ஆரம்பிச்சுச்சு. ஏய், யாராவது இருக்கீங்களா? நான் சூடா இருக்கேன், நல்ல மனசுள்ள யாராவது வந்துடுங்கப்பா அப்படின்னு சொல்லிச்சு. அத கேட்ட சுபாலா, மாதவன் எல்லாம், அம்மா உருண்டை தான் பேசுதுன்னு ஓடி வந்தாங்க. பாலராமன் சொல்றார், இது சாதாரண உருண்டை இல்ல, இது மந்திரம் கொண்டதாம். இவங்க எல்லாரும் அத கண்டுகிட்டே இருந்தாங்க. ஆனா யாருக்கும் அத திங்கத்தான் மனசு வரமாட்டேங்குது. ஏன்னா யாரும் அத பகிரணும் என்னும் எண்ணமில்லாம இருந்தாங்க. அந்த நேரம் நம்ம கிருஷ்ணன் தோட்டத்திலிருந்து வந்தாரு. அவர் அந்த உருண்டைய பார்த்ததும் சிரிச்சாராம். ஏன் சத்தமா இருக்கே நீயா அப்படின்னு கேட்டார். உருண்டை சொன்னதாம், நானும் யாராவது நல்ல உள்ளம் கொண்டவங்க கையத் தொட்டுதால்தான் சத்தம் நிறுத்துவேன். அப்போ கிருஷ்ணன் சொல்றாரு, நீ சாப்பிடுறதுக்கான உணவுதானே, எல்லாரும் சாப்பிட்டாதான் நினைச்ச மாதிரி மகிழ்ச்சி கிடைக்கும். நான் உன்னை எல்லாருடனும் பகிர்றேன். அப்போ ஒரு கஷாயா ஒலி வந்துச்சு. ஷிஷ். அப்படியே கிருஷ்ணன் அந்த உருண்டைய சின்ன சின்ன துண்டுகளா பண்ணி எல்லா பசங்கக்கும் கொடுத்தாராம். எல்லோரும் சாப்பிட்டதும் அந்த உருண்டை ஒரே சிரிப்பு மாதிரி ஒலிச்சுச்சாம். இதுதான் உண்மையான மகிழ்ச்சின்னு குரல் கேட்டதாம். அந்த நாளுக்குப் பிறகு யாரேனும் சாப்பாடு பகிராம தின்ன போனாங்கன்னா கோகுல்ல குழந்தைகள் சொல்லுவாங்க, உருண்டை கூட சத்தம் போட்டிருக்கு, நீதானே மௌனமாயிருக்கரே. கதை முடிச்சு, சாப்பாடு என்னும் பொருள் பகிர்ந்தால்தான் அதில் சுவை உண்டாகும்.